பேரன்பிற்கும் வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய கோவை மாநகருடைய பெருமைகளில் ஒன்றாக திகழ்கிற கலைமகள் கல்வி குழுமங்களுடைய இந்த சிறப்பு நல்விழாவிலே குறிப்பாக கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொறியியல் கல்லூரியுடைய நல்விழாவிலே என்னை ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய மேடையில் வீற்றக்கூடிய பெருமக்களை எல்லாம் முதற்கண் மகிழ்வோடு நான் வணங்கி இந்த நிகழ்ச்சி பாரதியினுடைய பாடலோடு தொடங்கிய உடனேயே மனதுக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு வைப்ரேஷன் நம்ம சொல்லுவோம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. அவர் கோடியே பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட மனிதர் தன்னுடைய மனதால் வாழ்ந்தவர். அழகா சொல்வார், விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் அப்படிப்பார். விசையுறு பந்துனா என்ன அப்படின்னா, நீங்க ஃபாஸ்ட் பால் ஸ்பின் பால் அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி போகக்கூடிய வேகம் இந்த மனசுக்கு இருக்கணுமா, அதை தாங்கக்கூடிய உடம்பு இருக்கணுமா. முக்கியமா நான் வேகமான மனசு இருந்து என்ன பிரயோஜனம், உடம்பு முடியலன்னா கஷ்டம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு அறிவோடு படைத்து விட்டாய். அறிவை விளக்கு சுடருக்கு அற்புதமாக ஓமை சொன்ன மாபெரும் கவிஞன் அவன் தாங்க. சிறி தீ மாதிரி அப்படி இருக்கணும். தீயா வேலை செய்யும் குமார் அப்படிங்கிறாங்கல்ல, அதான் கரணம் இல்லை. தீயா வேலை செய்யணும்னா 4 பேருக்கு தீ வைக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல அந்த வேகம் இருக்கணும். ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த கல்லூரியில உள்ள நுழைவதற்கு முன்பாகவே இந்த பகுதியை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு பொறாமையை ஏற்பட்டது. சும்மா சொல்லப்படாது. எவ்வளவு அழகான கல்லூரியில படிக்கிறீங்க, இன்னும் யோசிச்சு பாருங்க. நான் சந்தோஷ ஆர்வமா எடுத்துக்கிறேன். நம்ம சிலபஸ்ல இல்லாத விசில் அடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அது மகிழ்ச்சியை அப்படிலாம் கொண்டாடக்கூடாது. நீங்க வேற கல்லூரிகளுக்கு போய் பார்த்தா தான் என்னுடைய அருமை தெரியும். நான் உலகம் முழுவதும் போறேன். அதுவும் சில கல்லூரிக்கு போறப்ப ஏரி தவிலாம் போக வேண்டியிருக்கும் குறிச்சு. அங்க கட்டடத்தை தவிர வேற ஒண்ணும் இருக்காது. ஆனா எவ்வளவு மரங்கள், எவ்வளவு இயற்கை, எவ்வளவு அழகு, ஒண்ணும் இல்லைங்க. இதை உருவாக்கிய பெருமக்கள், அவங்களுக்கு நாம நன்றியை சொல்லணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மரம் வச்சுட்டு போயிட்டா பெரிய வேலை இல்லை. இல்ல இங்க ஒரு தொழிற்சாலையை உருவாக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி யோசிக்கல. இங்கு உயிருள்ள மனிதர்களை இப்ப ஆண்டறிக்கை வாசிக்கிற போது முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி எத்தனை வெற்றிகளை நீங்க பெற்றிருக்கீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டுல தான் நான் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். ஜனவரியில வழக்கமா ஜல்லிக்கட்டு வாடிவாசலுக்கு உள்ள இருந்து வரும். ஆனா வாடிவாசலே திறந்த காளைகளை நான் இப்போதுதான் இந்த ஆண்டு பார்த்தேன். அது உங்களுடைய ஜல்லிக்கட்டு மாடு வெளியில இருந்து உள்ள போன மாதிரி இருந்தது. அற்புதமான ஆற்றல் மிக்கவர்கள். இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய அகாடமி டைரக்டர் வணக்கத்துக்குரிய டாக்டர் நடராஜன் அவர்கள் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அவங்க அந்த ஒவ்வொரு குறிப்பில் சொல்ற போது எத்தனை நூல்களை வாசிச்சிருக்காங்கன்னு நீங்க பார்த்துருக்கலாம். சும்மா பேசுறது வேற. அதான் பெர்னாட் ஷா சொல்லுவாங்களாம், அது ஒரு வார்த்தை எழுதுறார், எனக்கு சிறிய கடிதம் எழுத நேரம் இல்லாத காரணத்தால் நான் பெரிய கடிதம் எழுதுகிறேன் அப்படிங்கிறார். இது புரிஞ்சான்னு தெரியல உங்களுக்கு. சிறிய கடிதம் எழுத நேரம் இல்லாத, வழக்கமா பெரிய கடிதம் எழுதத்தான் நேரம் வேணும்னு நினைப்போம். இல்ல, சிறிய கடிதம் எழுதுறதுனா தான் ரொம்ப உழைக்கணும். ஒரு பக்க கேள்விக்கு தான் கஷ்டப்படணும். 3 பக்க கேள்வி என்ன வேணாலும் எழுதலாம். அதுலயும் நான் பார்ப்பேன் ஆச்சரியமா, தெரியாத கேள்வியை நீங்க விட்டுட்டு வந்ததே கிடையாது. சும்மா எழுது, நம்மளா திருத்துறோம். கர்ணன் குறிப்புரைன்னு கேட்டிருந்தோம். தெரியாது ஒரு பையனுக்கு. 3 பக்கம் எழுதிருந்தான். கர்ணன் மிக நல்லவன், அவன் மிக மிக நல்லவன், அவனை போன்ற ஒரு நல்லவனை நாம் பார்த்ததே இல்லை. அந்த கர்ணன் யார் ஒரு கேள்வி கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட கர்ணன்கள் இந்தியாவில் பிறக்க வேண்டும். அப்புறம் என்ன இஸ்ரேலியா பிறப்பா? கர்ணன் புகழ் வாழ்க வளர்க முடிச்சிட்டான். கேட்டோயா வெளியே வந்து சொல்றான்,
42 பக்கம் எழுதியிருக்கேன். பக்கத்துக்கு 2 மார்க் வை, 84 மார்க் வரப்போகுது. கர்ணனை பத்தி தெரியாமலே இவள் எழுத முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர்கள் பேசுகிற போது எத்தனை நூல்களை குறிப்பிட்டார். அதுல குறிப்பா நம்முடைய மனம் எத்தனை ஆற்றல் மிகுந்ததுங்கிறது ஆச்சரியமான ஒன்று. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் திருமூலர். ரொம்ப பேருக்கு மனசுனா என்னன்னு தெரியல. அது ஆர்கன் இல்ல, உறுப்பு கிடையாது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மனசையே உனக்கு தர்றேன், வாங்கி என்ன பண்ண போறோம்? மனசு தரணுமா? என்ன பண்ண போறோம்னா நான் வேற யோசனையில சொல்றேன். அந்த மனம் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். மிக அழகாக வரவேற்று அருமையாக நல்ல சந்தோஷமா சிரிச்சாலே எல்லா நோயும் போயிருங்கிறதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. வாய் விட்டு சிரித்தால், தமிழ்ல ரொம்ப அற்புதமான பழமொழி. நோயாளி சிரிப்பானா இப்படி வச்சு பாருங்க. பல்லு வீ போய்க்கிறான் ஒருத்தன், அவனை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் சிரிக்க வேலை செய்வாங்க. இது முடியவும் நீ நான் கொள்ளாம விட மாட்டா அப்படிமா. நாம நல்ல மனநிலையில் இருக்கணும். அற்புதமாக சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு வாழ்த்தை சொல்லி இந்த நிகழ்வுகளை நான் பங்கேற்க பெரிதும் காரணமாக இருந்த வணக்கத்துக்குரிய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான பாராட்டு. அவர்களுடைய இந்த கைதட்டின 13 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்கார்ந்து கைதட்டின, அதுவும் யார சொல்றான்? அவருடைய இப்ப நீங்க மேடையில் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவருடைய ஒவ்வொருத்தருடைய தகுதியும் அவருடைய திறனும் அவருடைய கல்வியும் பாருங்க. கல்வியால் மட்டும்தான் பெருமை பெற முடியும். ஞாபகம். அழகா சொன்னாங்க ஐயா இயக்குனர் சின்ராஜ் அவர்கள் பேசுறப்ப சொன்னாங்க, எந்த திரைப்படத்துக்குள்ள போற போதும் நாம அதுல காட்டுற கல்லூரி நம்ம கல்லூரி இல்லை. ஏன்னா அவங்க யாரும் கல்லூரிக்கு போனதில்லை. உண்மையும் கூட. நீங்க எந்த படத்துலயாவது கதாநாயகன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போற மாதிரி காட்டுறானா? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. சினிமா மிகைப்படுத்தப்படுவது. நானும் அதுல இருக்கேன், இல்லைன்னு இல்லை. ஆனா எனக்கு தெரியும், பார்த்த உடனே கண்டுபிடிச்ச. இன்னும் கூட ஒன்று சொல்றேனே, இந்த சண்டை காட்சி எடுக்கிறப்ப நான் பார்த்திருக்கேன். அதுல ஓடி வந்து பல்டி அடிக்கிறப்ப அவர் ஓடி வருவார் கதாநாயகன், பல்டி அடிக்கிறது வேற ஆளு. அவர் ஒரு ஸ்டண்ட் நடிகர். உண்மையிலே பல்டி அடிச்சு மாடிப்படி உருண்டு விழுகிறார்ல, அவருக்கு பேர் என்ன தெரியுமா? டூப் ஒண்ணு வச்சிருக்காங்க. அவர் தான் உண்மையான ஆளு. உண்மையிலேயே விழுகிறவனுக்கு பேர் டூப்பு, விழுகாதவர் தான் ஹீரோ. நம்ம கைதட்டு பின்றலாம், பிரமாதம் அப்படிங்கிறான். அதுலயும் இதெல்லாம் அடிச்சு விழுகிறத காட்டுவோம். இப்ப எல்லாம் கதவை திறக்கிறாரு, அவங்க ஜன்னல் வழியை விழுந்துடுறாங்க. என்ன ஆச்சரியம் இல்ல? இதை நீங்களும் நானும் நம்ப போய் தானே சந்தோஷமா உட்காந்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, அப்படி விழுக முடியுமா? முடியவே முடியாது ஜென்மத்துக்கும். ஆனா மகிழ்ச்சியா இருக்கு. அதுலயும் சில படத்துல கதாநாயகன் மேல போய் 3 பல்டி அடிச்சு வந்து அவரை எத்துவான். அது வரைக்கும் நின்றுட்டே இருப்பானா? யோசிச்சு பாருங்க. போயிட்டு வரட்டும் நிற்பானா? இல்ல. ஆனாலும் என்ன, நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சரி ஓட நொறுக்கு ஏதாவது பண்ணு அப்படிங்கிறோம். அழகா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் போற சொன்னாங்க. முதல்வர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஐயா டாக்டர் சின்ராஜ் அவர்கள் அவங்க அழகான விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. என்ன பெருமையா இருக்குன்னா, தொழில் பழகி தருதல் மட்டுமல்ல, தொழில் முனைவோருக்கான ஆதரவு. நேற்று அந்த பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்குற போது வேலை கிடைச்ச உடனே அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து நீங்க வாங்கம்மா நீங்க வாங்கப்பான்னு சொல்றப்ப உங்களால யார் யார் பெருமை பெற்றார்கள்னா, உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய ஆசிரியர், உங்களுடைய கல்வி நிறுவனம். ஏன் ஒரு நாளைக்கு இந்த உலகமே உங்களால பெருமை பெற போகுதுன்னா அது பெரிய விஷயம். அது இது சாதாரணம் இல்லை. இப்ப நீங்க நினைப்பீங்க, என்ன இது வகுப்பறையில மாதிரி இவர் அறிவுரை சொல்லிட்டே இருக்கு. அறிவுரை எல்லாம் இல்லைங்க. அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம், எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இப்ப முன்னெல்லாம் சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம். இப்ப அப்படி எல்லாம் இல்ல, மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே அதுல இருக்குது. அதுல தெரியாத விஷயமே கிடையாதுங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா நமக்கு தேவையில்லாத விஷயம் அதிகம் வருது. எங்க பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்வார், பண்பாட்டு பலாத்காரம். இந்த வார்த்தையை பாத்தீங்களேன், பண்பாட்டு பலாத்காரம் அப்படின்னா நமக்கு வேண்டான்னு நினைப்போம், நம்ம மேல திணிப்பாங்க எல்லாத்தையும் கொண்டு. தேவையே இல்லை. இந்த டிவியில வரக்கூடிய விளம்பரங்கள் தான் பாத்தீங்கன்னா நம்பவே முடியாத ஒரு கொடுமையா இருக்கு. அதுவும் நான் மத்தியானம் கல்லூரி போயிட்டு வந்து சாப்பிட உட்காருவேன். அந்நேரம் பார்த்தா அதுல வர்ற விளம்பரம் நம்மள உயிரை வாங்கும். அப்பாஸ் வந்துருவாரு. அது
அது என்ன விளம்பரம் உங்களுக்கே தெரியும். 2 பக்கெட்டை தூக்கிட்டு வந்து டாய்லெட் கழுவுறத நான் தரையில உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருப்பேன் டிவியை. அதுல அந்த அம்மா வந்து அந்த டாய்லெட்ல இப்படி பூத்தி நுரையா வரும் அப்படின்லாம் சொல்லுது. சாம்பார் ஊற்றிட்டீங்க மனசு வருமா? யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு அம்மா உள்ள வேற கையை விட்டு முகம் இப்படி வச்சு பூந்து பார்த்துட்டு இருக்கு. நல்ல வேலை அது மூஞ்சியை குட்டி உள்ள வைக்காம போச்சு அப்படியே. இதுக்கு இது என்ன தெரியுங்களா? எப்பா இது வாங்கினா நம்ம வாங்கிட்டு போறோம். இதுல என்ன இருக்குது? இதுக்கு போயிட்டு இதெல்லாம் செஞ்சு நீங்க கேட்கலாம், இதையே நீ பார்த்த அப்படின்னு கேட்கலாம். நான் அதை பார்க்கறதுக்காக டிவி வாங்கல, நான் வெவ்வேறு விஷயங்களுக்காக தான் வாங்கினேன். ஆனால் அது எப்படி ஆச்சுன்னா, பண்பாட்டு பலாத்காரம்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல உள்ள புகுந்து வந்து நம்மளை படுத்துது. ஏன் இப்படி வைங்களேன், வாட்ஸ்அப் நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வருது. டிங் சத்தம் கேட்குது. எந்திரிச்சு பார்க்கிறோம், குட் நைட் அப்படின்னு. அதை பார்த்தோமா இல்லையா? உடனே 1 நிமிஷத்துல நன்றி அடுத்த வார்த்தை. அது என்னன்னா, அவன் தான் போட்டான், வேலை இல்லை, நான் ஏன் குளிச்சிருந்தேன், அது வேற. இது 24 மணி நேரம் வருது. இதுல நல்ல விஷயங்கள் வருது, நகைச்சுவை வருது, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. தேவையில்லாதது வருது பாருங்க, அதான் ரொம்ப கொடுமை. இது இன்னும் சில பேர் இது உடனே 7 பேருக்கு பகிரணும், இதை நீங்க 17 பேருக்கு அனுப்பி ஆகணும். இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறேன்னா, இந்த வெங்கடாஜலபதிக்கு கடிதம் எழுதிட்டு இருந்த ஆட்கள் இருந்தாங்க. இந்த கடிதத்தை எடுத்து திருப்பதி வெங்கடாஜலபதி கடிதம், இதை உடனே நீங்க 7 பேருக்கு அனுப்பாட்டி உங்க வீட்டுக்கு பாம்பு வரும் அப்படின்னு எழுதுவாங்க. அவன் பூரா இப்ப வாட்ஸ்அப்ல வந்துட்டான். காலையில் நான் பல்லு வளர்க்கிறோம் இல்லையோ, செல்லு வளர்க்கிட்டு இருக்கேன். இப்ப முதல்ல வந்து இந்த டெலிட் போடுற வேலை எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெறி கொண்டு அலையலாம் பல பேர். ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு பொங்கலுக்கு எக்கச்சக்கமான வாழ்த்து. அதுல ஒரு வாழ்த்து பாத்தீங்கன்னா அது அருமையா வருது. லாரியில கரும்பை ஏத்தணும்னா காசு, கரும்பு மேல லாரி ஏறினா ஜூஸ். இத படிச்ச நீ லூசு, அதை எழுதிக்கான். இப்ப நீங்க கேட்கலாம், இத போய் ஏன் படிச்ச நீங்க கேட்கலாம். அதெல்லாம் கீழே அம்புக்குறி போட்டுட்டே போறோம்ல, படி முக்கியமானது. இந்த புத்தகத்துல எழுதி வைப்பாங்க, 38ஆம் பக்கம் வா, 47ஆம் பக்கம் வா, நண்பா கடைசி பக்கம் வா, கூட்டு போய் பார்த்தா இது படித்தவன் முட்டாள் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதை படிக்கிறதுக்கு இந்த பாடுபட்டு நம்ம இல்ல. இது என்ன தெரியுங்களா? இதுல எல்லாவற்றிலையும் நம்ம இதெல்லாம் விலக்கி அவ்வளவு தள்ளி விட்டுட்டு நல்ல விஷயத்தை கொண்டு வரணும். மிக அழகா சொன்னாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் பத்தி பேசுறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, அதே போல மேடையில விட்டுருக்கிற வணக்கத்துக்குரிய தங்கவேல் அவர்கள், தங்கவேல் அவர்கள், அதே போல பேராசிரியர் ஸ்பைன்ஸ் அவர்கள், அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசினாலே மகிழ்ச்சியா இருந்தாங்க. மேடையில் இருக்கிற அத்தனை பெருமக்களையும் நான் மீண்டும் மீண்டும் வணங்கி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, முதல்வர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் பாராட்டு சொல்லி, ஏன்னா தமிழ்நாட்டில் முதல்வர்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லா முதல்வர்களும் வந்திருக்காங்க. நான் கூட பேட்டி கொடுக்கலாம், நான் முதல்வர்களோடு சந்தித்தேன் அப்படின்னு கூட பேட்டி கொடுக்கலாம். பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கும் பாராட்டு சொல்லி. ஆனா அவங்க வர்ற வழியெல்லாம் கஷ்டத்துல வந்திருப்பாங்க நினைக்கிறேன். பூரா வழியடுக மாறி மாறிதான் வந்தோம். ரொம்ப எல்லாத்துக்கும் பெருமையாக, குறிப்பாக அடுத்த தலைமுறை இந்தியா யார்கிட்ட அப்படின்னு கேட்டா அது உங்கள் கையில் தான். இந்தியா இல்ல, உலகம் உங்கள் கையில் தான். எதற்காக இதை சொல்றீங்களா? உலக கோடீஸ்வரன் பில்கேட்ஸ் அப்படின்னா, அந்த பில்கேட்ஸ் இருந்த இடத்துல மைக்ரோசாப்ட் சிஇஓ இருக்கிறது நம்முடைய ஆள். இன்னைக்கு இந்தியாவை சேர்ந்தவர் சத்யநாதல்ல நாராயணா அவர் பேர். அவருடைய சம்பளம் எவ்வளவுன்னு நான் படிச்சு பார்த்தேன். 113 கோடின்னு போட்டுருந்துச்சு. 113 கோடி. தெரு கோடியில் நின்னாலே நமக்கு கிருகிரு சுத்துது அப்படியே. இல்ல, நான் பணத்துக்காக சொல்ல. அவரை பற்றி எழுதுறப்ப ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டாருன்னா சத்யநாதல்ல அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அங்கே படுத்திருப்பாராம். ஒரு தடவை ப்ரொஃபசர் வந்தோன்னு கேட்டாரு, என்ன யார் பெட்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு. அது நாராயணனுடைய தான். அது முடிகிற வரைக்கும் அவர் இங்கதான் இருப்பாரு அப்படின்னு இருக்காங்க. காரணம் தெரியுங்களா? எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டா அதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு வேற வேலை கிடையாதுன்னு நினைக்கிறவன் தான் ஜெயிப்பான். மெய்வருத்தம் பாரார், பசிநோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமை மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். கர்மம்னா செயல்பாடு. இப்ப நான் சொன்னது தமிழ்ல வரக்கூடிய குமரகுருபர் இயற்றிய நீதி நெறி விளக்கம்ங்கிற நூல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு. பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க, சாய்ஸ்ல விட்டுருப்பீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் என்ன அமெரிக்க இலக்கியமா சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல, மெய்வருத்தம் பாரார்னா என்ன யோசிச்சு பாருங்க. 3 முறை நம்முடைய ஒலிம்பிக்ல ஹாக்கி
ஹாட்ரிக் அடித்த நம்முடைய உசைன் போல்ட், அவரை பற்றி படிச்சப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவருடைய வேகம் எவ்வளவுனா மனிதகுல வரலாற்றுல அவருடைய ஸ்பீடு வந்து துப்பாக்கி குண்டோட வேகத்துக்கு இணையானதுன்னு எழுதுறாங்க. துப்பாக்கி குண்டு வெடிச்சா எப்படி வெளியே போகும், தமிழ் படத்துல வர துப்பாக்கி குண்டு இல்ல. ஏன்னா வளைஞ்சு வளைஞ்சு எல்லாம் போகும், கடைசியில கதாநாயகன் கையில பிடிச்சு தூண் துப்புவான், அது போயிடும் அப்படியே. அதை துப்பாக்கி கண்டுபிடிச்சவனுக்கே ரொம்ப அவமானம் இருக்கு. அப்படிலாம் துப்பாக்கி குண்டு போகாது, அடிச்சா ஷாட்டுங்கிறாங்க, அப்படி உடைச்சுட்டு போகும். அந்த வேகத்துக்கு உசைன் போல்ட் ஈடு கொடுக்கிற ஆளு. அதெல்லாம் பல பிசிக்கல் எஜுகேஷனுடைய பல்கலைக்கழகங்கள்ல யாருடைய வாழ்க்கை பாடத்திட்டமா இருக்கு தெரியுங்களா? உசைன் போல்ட்டுடைய வாழ்க்கை இருக்கு. அத்தனை வேகமா போகக்கூடிய ஆள். அவர் என்னைக்காவது அவர் சொல்றாரு, என்னுடைய முழங்கால் ஜவ்வு கிழிஞ்சிருக்குது, காலில் குதிங்கால அடிபட்டிருக்கேன், வலிச்சிருக்குது. அப்படி வலிச்சாலும் எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு வலிக்குன்னு நான் சொல்லுவேனா? மெய்யொருத்தம் பாரார். பசி நோக்காத என்ன சாப்பிடுறப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒன்னாச்சு சாப்பிடுவோமா, 12 சாப்பிடு, அதெல்லாம் கேட்டுங்க. பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கப்ப பசி வந்தாலும் பார்க்க மாட்டோம். ஏன் இப்படி வைங்க, நீங்க தொழில் முனைவர்கள் பற்றி சொல்றாங்க. நம்ம வீட்டு தெருவில் ஒரு கடை இருக்கும், அந்த கடையில உட்கார்ந்து இருக்கவரு, அவர் மதியான சாப்பாடு சாப்பிடுற தெரியுங்களா? பலசர கடைக்காரரு 4 மணிக்கு சாப்பிட போவாருங்க. அப்போ ஒரு அம்மா, அந்த அண்ணாச்சி கருப்பட்டி வேணுமே, இந்த வர்றேன், அப்படி இருங்க, கையை கழுவிட்டு வந்து அதை எடுத்து கொடுத்து சாப்பிட போவார். மணி 4 மதியான சாப்பாடு. பசி நோக்கார், கண் துஞ்சார். தூக்கம் வருமா யோசிச்சு பாருங்க. தூக்கம் வருதே அப்படி சொல்லக்கூடாது. வகுப்புல எல்லாம் சில பேர் மல்லான் கொழுந்துருவாங்க போடுங்க. அப்படியே ஒரு பையனை இந்த மாதிரி உட்கார் அப்படின்னா வகுப்புல, அங்க தூக்கம் வரா சார் அப்படிங்கிறான். அத வாஸ்துபடி படுத்திருக்கான். தூக்கம் வரவே கூட இருக்கிறாங்க. இப்ப சில பேர் பஸ்ல ஏறணும்னு செல்லமா நம்ம தோல்ல படுத்திருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஏறணும்னு தூங்கிடலாம். நான் ஒரு தடவை மதுரையிலிருந்து வந்துட்டு இருக்கேன், என் கூட ஏறின ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க கோயம்புத்தூர் போறீங்களா? ஆமா. பழனி வந்தா எழுப்பி விடுங்கன்னு என் தோல்ல படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முடிச்சிருந்து பழனி வரவனை உழுப்பி எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிடுறதுக்கு என்னைய நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். தூக்கம் வருமா? வரக்கூடாது. நீங்க தேர்வு நேரத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அலாரம் வச்சு எந்திரிக்கிறது ஒரு வகை, அலாரம் வச்சாலும் எந்திரிக்காம விருப்போட பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு வகை. இன்னும் சில பேர் காலையில தள்ளி விட்டுருவாங்க, கிடையாது, இது போரும். அலாரத்துக்கு முந்தி எந்திரிக்கிறது ஒரு வகை. அலாரம் அடிக்கிறது 4:55க்குனா 4:50க்கு நம்ம என்னைக்கு எந்திரிக்கிறோமோ நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா கடிகாரத்தை காட்டிலும் வேகமாக சிந்திக்கிற எண்ணம் நம்மகிட்ட உண்டு. ஞாபகம், அதான் உண்மை கூட. அதாவது ஜெயிக்கிற வரை குதிரை போல் ஓடு, ஜெயித்து விட்டால் குதிரையை விட வேகமாக ஓடுனா ஒருத்தன். ஏன்னா நமக்கு பின்னாடி 10 பேர் வந்துட்டு இருப்பாரு. ரேஸ் தி டெவில் அப்படிமா, பிசாசுகளோட ஒரு ஓட்டம்மா. ஜெயிச்ச வந்தாங்க ரொம்ப பாவம், ஏன்னா அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க, நம்மள சொல்லி அழுக வச்சு விடுவான். 2 முறை பாரத் பட்டம் பெற்றவர் சினிமாவில் சஞ்சீவ் குமார்னு ஒரு நடிகர். இந்த அந்த காலத்துல ஷோலையில் ஒரு படம் வந்தது, அதுல பிரமாதமா நடிச்சிருப்பாரு. 2 முறை அவருக்கு இந்திய பாரத் பட்டம் கொடுத்தாங்க. அப்ப அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? 2 முறை இல்லைன்ட்டார் அவர். ஏன்னு கேட்டேன், இனிமேல் தான் நான் கவனமா இருக்கணும், இல்லைன்னா இவனுக்கு எவன்டா பாரத பட்டம் கொடுத்தான்னு என்னை கேட்பான். இனிமே நான் நடிக்க வேண்டிய படங்கள் தான் நான் கவனமா நடிக்கணும் அப்படிங்கிறார். அப்ப மெய்வர்த்தம் பாரார், பசினோக்கார், கண்டுஞ்சார், எவ்வவர் தீமையை மேற்கொள்ளார். நீங்க ரெகுலரா வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அடுத்த ஆளுக்கு தீமை செய்யறதுக்கு டைம் இருக்காங்க. இப்ப நீங்க சும்மா இருந்தா யோசிச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள் நீங்க ஒண்ணு வாட்ஸ்அப்ல வரலன்னு வைங்களே, நம்மளை மறந்துட்டாங்களோ அப்படின்னு பயம் வந்துடும். படக்குன்னு போன போட்டு அப்புறம் பங்காளி என்ன பண்ற, நான் ஒண்ணும் பண்ணல, நானும் ஒண்ணும் பண்ணல, வச்சிரு, அவ்வளவு முடிவு வச்சு. ஏன்னா தொடர்புல இருக்கமா, அதுக்காக செப்பி அருமையின் பாரார். நமக்கு பாராட்டு கிடைக்கலன்னு சில நேரங்களில் கவலையா இருக்குங்க. அங்கீகாரம் இல்லாத கவலை தான். இப்ப யோசிச்சு பாருங்க, சாப்பிடுறப்பயாவது நம்ம வீட்டுல பாராட்டி சொல்லிருக்கோமா? ஒரு மனைவி பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட கேட்கிறாங்க, உங்க வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார்? அது எதை போட்டாலும் திங்கும் அப்படிங்கிறாங்க அம்மா. அப்படின்னு அர்த்தம், புலி புள்ள திங்காது, யானை மாமிசம் சாப்பிடாது. ஆனா எதை போட்டாலும் தின்னா அர்த்தம், சாப்பிடுறப்ப அது ருசியா சாப்பிடுறது இல்லை. சில பேரு 16 வகை காய்கறி வச்சிருந்தாலும் அம்பட்டி ஒன்னா உருட்டி மேல் நோக்கி எறிவான், பாத்துக்கீங்களா? நியூட்டன் விதி தோத்து போகுங்க அந்த இடத்துல. எல்லாம் மேல இருந்து கீழே வரும்னாரு அவரு. நம்மாடு இப்படி சுருட்டி இப்படி மேல போட்டுறான். அது இந்த கல்யாண வீடுகள் நான் சாப்பிடறது பார்த்திருக்கேன். சில பேர் அவசரத்துல நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துருவான், பாத்துருக்கீங்களா?
இப்படி போய் அலசி எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறோம்ல, இது எல்லை மீறிய பயங்கரவாதம் தாண்டி வந்துடும். அப்படியே இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்கு அங்கீகாரம் வேண்டும். எப்ப தீமை செவி அருமை அவமதிப்பும் கொள்ளார் தான் ஆச்சரியம். அவமதிப்பும் கொள்ளாருன்றீங்களா? நமக்கு அவமானம் வந்துருச்சுன்னா உடனே சொணங்கிடும். ஒரு வார்த்தை கண்டக்டர் சொல்லிட்டாரு, ஆட்டோக்காரர் சொல்லிட்டாரு, எங்க போங்க அந்த என்ன கேள்வி கேட்டுட்டா, என்ன கேள்வி இதையே சொல்லிட்டு இருந்து என்ன செய்ய போறோம்? அவங்க என்ன ஐநா சபையில் வேலை வைக்கிறாங்களா? இல்ல, அவர்களால இல்லைங்க நமக்கு மரியாதை. நமக்கு துன்பம் வரும், நமக்கு அவமரியாதை ஏற்படும். அதை தாண்டிக்கிட்டு ஓடத்தான் நமக்கு பழகணும். அதான் முக்கியம். அது பெரிய விஷயம். நீங்க போன முறை இந்த பாரத ரத்னா விருது கொடுத்த போது 2 பேர் கொடுத்தாங்க. ஒருத்தர் நம்முடைய வாஜ்பாய், இப்ப இருக்கிறவங்க முன்னாள் பிரதம மந்திரி. இன்னொருத்தர் பேர் தெரியுங்களா யாருக்காவது? போன வட்டம் பாரத ரத்னா விருது கொடுத்தவங்க இன்னொருத்தவங்க பேரு கவலைப்படாங்க, நானே சொல்லிருவேன். என்ன பல பேர் முகம் மாறிடும். எந்திரி அப்படின்னா போதும், நெஞ்சு வலி வந்துடும் சில பேர் வகுப்புல. நான் பார்த்திருக்கேன். எந்திரினா போதும். அதுல பேர் கேட்டா நடுங்கிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பையனை எந்திரிச்சு உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவன் முகத்தெல்லாம் தொடச்சிட்டு நான் நேற்று லீவ் சார் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு பேரை வைப்பாங்க. பேர் சொல்றது எந்திரின்னா பயப்படுறோம். நான் கேள்வி கேட்டா நானே சொல்லி ஏன் தெரியுங்களா? வகுப்புல நான் அதைத்தான் செய்யறேன். நானே கேள்வி கேட்பேன். நான் எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடா நான் சொல்லுவானே, உள்ளே வாடா அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டார், உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமா அதே சிலபஸ் படிச்சுட்டே இருக்காரு. மதன் மோகன் மாலவியா, மறந்துடாதீங்க. மதன் மோகன் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் ஒருத்தர். அவரை பத்தி ஒரு குறிப்பு படிச்சா எவ்வளவு அழகா இருக்கு. காசியில பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு அவர் எல்லாத்தையும் போய் நிதி தேடுறார். அப்ப நம் சுதந்திரத்துக்கு முதல்ல அப்ப பலர் கொடுக்குறாங்க, பலர் இல்லைங்கிறாங்க. கடைசியா ஹைதராபாத் நிஜாம் வந்தாராம். அந்த ஹைதராபாத் ஆளுநர் அரசர் வந்திருக்காரு, எனக்கு அந்த நிதி உதவி வேணுங்கிற மாதிரி. எதுக்கு? பல்கலைக்கழகத்துக்கு கட்டுறதுக்காக எனக்கு நிதி உதவி வேணும். மகனுக்கு வேலை கேட்டு வரல, கல்யாணத்துக்கு பணம் கேட்டு வரல, வேற கேட்கல, பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு. அப்ப அந்த அரசர் என்ன பண்ணாரா, இல்லைன்னு இருக்கலாம், போன்னு இருக்கலாம். படம் தன்னுடைய காலில் இருந்த காலடியை கருதி அவர் மேல இப்படி அறிஞ்சுட்டாராம். எல்லாருக்கும் அதிர்ச்சி. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது கூட தெரியாது. பாஞ்சாலிய துச்சாதன பிடிச்சிருக்கிறப்ப அந்த சபையில பெரிய ஆளு இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் இருக்காங்க. பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி எல்லாம் அயம் சாரின்னு உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தரும் ஆயம் இருக்கல, அவன் சாரியை பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கோம். இங்க பேசாம இருக்காங்க. என்ன மன்னன் இப்ப ஒரு மேல இந்த காலனி செருப்பு பட்ட உடனே என்ன பண்ணாரா, அதை கையில எடுத்துட்டு ரொம்ப நன்றி, அவர் வார்த்தையை பாருங்க, ரொம்ப நன்றி. அப்படியே போனை வெளியே வந்து அரண்மனையில் இந்த மாதிரி ஒரு மேடை இருந்திருக்கு. இப்படி கையில வச்சுக்கிட்டு மன்னருடைய காலனி என் கையில இருக்குது, ஏழை விடுறேன், எடுக்கிறவங்க எடுக்கலாம். எப்பவுமே புகழ்பெற்றவருடைய பொருட்கள் வந்து நல்ல விலைக்கு போகும். நீங்க மைக்கேல் ஜாக்சன் உட்பட இப்ப பாத்தீங்கன்னா அவர் கலட்டின சட்டைய கோடிக்கணக்கில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படியே. அப்ப இவர் எப்படி எடுத்த உடனே ஒரு சல்லி 2 சல்லின்னு சொல்லிட்டே இருந்தவங்க கூட்டம் அலமோதுது. ஏன்னா மன்னருடைய செருப்பு வாங்குறதுன்னா அதுக்குள்ள மந்திரி வெளியே வந்தவர் உள்ள ஓடி போய் மன்னன் சொன்னார், இங்க பாருங்க உங்க செருப்பை ஏழை விட்டுக்கிட்டு இருக்க அந்த ஆளு விட்டா விட்டு போறானா. அவன் 1.5 சல்லிக்கு எடுத்தாங்க, நாளைக்கு என்ன சொல்லுவான் வரலாறுல, மன்னருடைய காலனி 1.5 சல்லிக்கு போச்சுன்னு எழுதிட்டாங்க, என்ன பண்றது? அப்ப என்ன பண்றது? மன்னர் கேட்டாரு, ஒண்ணும் இல்ல நான் போய் எடுத்து வந்துடுறேன். இவர் போய் கஜானால பணத்தை வாங்கிட்டு ஓடி அதுக்குள்ள அங்க 1.5 லட்சத்துக்கு ஓடிடுச்சு. இவரே 1.5 லட்சத்தை கொடுத்து மன்னருடைய செருப்பை வாங்கிட்டு வந்துட்டார். உள்ள வந்துட்டு நல்ல வேலை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப திரும்பி அவர் வந்துட்டாரு, மதன் மோகன் மாலவியா. உள்ள வந்து மன்னரை பார்த்து, உங்க செருப்பை என் மேல எரிஞ்சதுனால எனக்கு 1.5 லட்சம் தான் பணம் கிடைச்சது, இன்னொரு செருப்பை எரிஞ்சீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தை கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க. கூட்டத்துக்கு நடுவுல மேல அப்படி வந்து விழுந்த போது கூட அதை ஏன் மேல விழுந்ததுன்னு அவர் நினைக்கல. நமக்கு தீமை செய்தவர்கள் வெட்கப்படும்படியாக அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று ஒரு திருக்குறள் இருக்கு. இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர் நான. ரொம்ப நன்றி, நீங்க இவ்வளவு தூரம் தமிழ்ல சொன்னதுக்கே பெரிய பாராட்டுகள். ஏன்னா பல இடங்கள்ல திருக்குறளை நானா கேட்டு நானா தான் சொல்லுவேன். பலருக்கு அது மறந்து போகுது.
இன்னா செய்தார்னா தீமை செய்தவர்கள், இன்னா செய்தார் ஒருத்தல் தண்டித்தல், அவர் நாண அவர் வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மையை செய்தார். சாதாரணம் கிடையாது. முடியுமா நம்மளால? நம்ம படங்கள்ல பூரா பழிவா 25 வருஷத்துக்கு முதல்ல என் குடும்பத்தை கெடுத்தவனே, நான் குடும்பத்தோடு சேர்ந்து பழிவாங்கி நேற்று என்ன சாப்பிட்டோம்னு மறந்து போய் அடையிறோம். அதுலயும் அதெல்லாம் சினிமாவில் இருந்து கூட இப்ப சீரியல் பில்லிகை கையில வந்துருச்சு. அவன் பூவையும் பொட்டையும் அழிக்காம, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இதான் ட்ரெய்லர் போடுறாங்க, பூவையும் பொட்டையும் அழிக்கவா எல்லாம் தயார் பண்றாங்க. இல்ல நான் சீரியல்லே வர்றேன், எனக்கு தெரியும் அது அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். இந்த சரவண மீனாட்சி பார்த்துருந்தீங்கன்னா 16 புத்தகம் எழுதுனேன்னு சொன்னப்ப பேசாம உட்கார்ந்துருக்கீங்க. 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, என்கிட்ட 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த விருது வாங்க பேசாம இருக்கிறீங்க. இந்த மீடியா உங்களை என்ன பாடுபடுத்துது பாத்தீங்களா? சரி இருக்கட்டும். அப்ப அவரு அந்த கெட்டவர்களையும் தீமை செய்தவர்களையும் நன்மை செய்தது சாதாரணமா? காந்தியடிகளை அப்படி முதுகுல மிதிச்சு தள்ளினாங்க ஒரு வெள்ளைக்காரன், ஆப்பிரிக்காரன். உள்ள போய் விழுந்து 6 மாசம் ஜெயில அங்க சிறைச்சாலையில இருந்து வெளியே வர்றப்ப அங்க பழகின தொழில் மூலமா அந்த செருப்பு தைக்கிறத பழகி ஒரு ஜோடி செருப்பு கொண்டு வந்து அந்த ஜெயிலத்தை கொடுத்தாராம் காந்தியடிகள். என்னன்னு கேட்டிருக்கான். இல்ல நீங்க போடுங்க, உங்க காலுக்கு சரியா இருக்கும். போட்டா கரெக்டா இருக்கு. அந்த ஜெயிலர் வெக்கத்தோட கேட்டானா, என் கால் அளவு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டானா. என்னை முதுகுல மிதிச்சு தள்ளினீங்கல்ல, அந்த சட்டையில இருந்து உங்க கால அளவு எடுத்தேன், உங்களுக்காக ஒரு செருப்பு தச்சேன்னு சொன்னா அவன் கண்ணீர் விட்டாங்க. அதான் உண்மை, ஞாபகம் வச்சுக்கீங்க. அடிச்சு பள்ள கட்டினேன் திருப்பி உடனே அதெல்லாம் இல்ல, அவர் நன்னயம் செய்து விட, அதான் உண்மை. அப்ப அவமருக்குள்ள கர்மமே கண்ணாயினார்னா இத்தனை வேலைகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சா தாங்க எல்லா நன்மைகள் கிடைக்கும். அதுக்குதான் நம்ம படாத பாடுபடுறோம். நானு வெளிநாடுகளுக்கு போற போதெல்லாம் பல்கலைக்கழகங்களை நோக்கி போவேன். எப்ப போனாலும் சரி அந்த நாட்டில் இருக்க பல்கலைக்கழகத்துக்கு போவேன். அந்த பல்கலைக்கழகத்தை பாக்குறப்ப ஒரு ஆதங்கம் ஏற்படும். திரும்ப இங்க வந்து படிக்க முடியாதா? மினசோட்டா பல்கலைக்கழகம் போயிருந்தேன் இப்ப சமீபத்துல. 2000 ஏக்கர் பரப்பு. உண்மையிலேயே அந்த 2000 ஏக்கர் காட்டுல இன்னொரு சிறப்பு எடுத்தீங்களா, பூமிக்கடியிலேயே 2000 ஏக்கர் அதுக்கு இருக்கு. கீழையும் ஒரு அண்டர் கிரவுண்ட் நகரமே இருக்கு. ரயில் போகுது, பஸ் போகுது, கீழையும் எல்லா வகுப்பறைகள் இருக்கு. அதுல உள்ள நுழையிற போதே இப்ப நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிற பாத்தீங்களா, அங்க ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்க மிகப்பெரிய ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு 25 பேராசிரியர்களுடைய படம் இருக்குதுங்க. எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நானும் ஓடி போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். என்னன்னு அப்புறம் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டேன், இது என்னன்னு. அந்த பேராசிரியர்கள் யாருன்னு கேட்டா, அந்த பல்கலைக்கழகத்துல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். மறந்துடாதீங்க, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் 22 பேரு அதே பல்கலைக்கழகத்துல. இப்ப நம்முடைய இந்த கல்வி வளாகத்திலிருந்து நோபல் பரிசு பெறுகிற சசிவிதாமனை பற்றி ஐயா பேசிட்டு இருந்தாங்க. ஸ்மைல்ஸ் அவர்கிட்ட பணியாற்றுறவங்க சொன்னாங்க, அவர் நோபல் பரிசு பெறாருன்னா எத்தனை முயற்சி, எத்தனை இது இருக்கணும் அவர்கிட்ட. அது மாதிரி நமக்கான தன்மை வேண்டும். வெளி பல்கலைக்கழகங்களுக்கு போறப்ப நான் ஆச்சரியப்படுவேன். அதே போல அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெரிய சிறப்பு என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியில இந்த ஸ்டண்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, இதய நோய்க்கானது, அது தயாரிக்கிற இடம் உலகத்திலே அதுதான். அது கூட ஆச்சரியம் இல்லை எனக்கு. அங்க அதிகமா வேலை பார்க்கிற தமிழர்கள் 500க்கு மேல இருக்காங்க. அவங்க பூரா நம்ம நாட்டுக்காரங்க. நான் தங்கியிருந்தது கூட அங்கதான் அவங்களுடைய வீடுகள்ல. என்னன்னா வெளிநாட்டுக்கு போறது நான் சொல்லங்க, வெளிநாட்டுக்காரர்களால் சாதிக்க முடியாத கூட நம்மளால சாதிக்க முடியும். அதான் பெரிய விஷயம், ரொம்ப முக்கியமானது. மேடைக்கு வந்து பரிசு வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உண்மைதான். சரி, இந்த பரிசு வாங்குறப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்கால டெக்சாஸ்ல டாலஸ்க்கு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க 6th ஃப்ளோர்னு ஒரு இடம் இருக்குது, 6வது மாடி, அதுக்கு பேரே. அது ஒரு நூலகம். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு துயர சம்பவம் நடந்த இடம். துயர சம்பவம்னா என்னன்னா, இப்ப நம்ம இந்த ஸ்ரீபெரும்புதூர் சொல்ற மாதிரி அங்க அந்த 6வது மாடியில இருந்தா ஒருத்தர் என்ன பண்றான்னா, ஜான் எஃப் கென்னடி, மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த ஜனாதிபதிகள் ஒருவர். நாடு என்ன செய்தது என்று நீ கேட்காதே, உனக்கு நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று யோசித்து பார். இந்த வார்த்தையை சொன்னவர் அவர் தான். நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்குன்னு எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும். நானே பிறந்தேன். இந்த வாசகம் வந்து அவர் பேசுறது. அது மட்டும் இல்லைங்க, அவர் 64ல பேசுறாரு, சந்திரன்ல சென்று மனிதன் இறக்க வேண்டும்னு. 69ல அமெரிக்காவில் சாத்து காட்சி. அதை காட்டுல ஆச்சரியம் தெரியுங்களா, 100 ஆண்டுகளுக்கு முதல்லயே ஜூல்ஸ் வெர்ன் என்ற பிரெஞ்சு நாவலாசிரியர் மேன் ஆன் த
மூன் அப்படிங்கிற விஷயத்துல சந்திரன்ல போய் மனுஷன் இறங்குவான்னு ஒரு நாவல் எழுதினார். ஞாபகம் வச்சுங்க. அதையெல்லாம் படித்த பாரதி தான் சந்திர மண்டலம் கண்டு தெளிவோம்னு பாடுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அதெல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. சந்திரனுக்கு மனுஷன் போக முடியும் அப்படி ஒரு கதை வந்தது. எர்த் டு மூன் அப்படின்னு ஒரு அந்த நாவல், அது பேரு. அது என்ன தெரியுங்களா, அந்த 100 வருஷத்துக்கு முதல்ல அவர் என்ன எழுதினார்னா, அப்ப அமெரிக்கா பெரிய நாடு கிடையாது. அவர் அந்த நாவல் எழுதுறப்ப அப்ப பெரிய நாடு ஜெர்மனி, பெரிய நாடு இங்கிலாந்து, பெரிய நாடு பாரிஸ். ஆனா அமெரிக்காவில இருந்து அந்த விமானம் கிளம்புற மாதிரி எழுதுற, அடுத்தது அட்லாண்டால வந்து இறங்குற மாதிரி எழுதுற. அதே மாதிரி தான் நடந்தது. அதுக்கு நீங்க அந்த 69 அப்போலோ 11 இல்லையா, அது வந்து லேண்ட் ஆன இடம் வந்து அட்லாண்டா. 100 வருஷத்துக்கு முதல்ல எழுதுனது. இப்ப இதை நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. அவர் கென்னடி அவர்கள் வந்து அந்த வார்த்தையை சொன்னாருன்னு, அவரை ஓட்டு கேட்டு வந்த போது கடைசி மீட்டிங் அந்த டெக்சாஸ் தான் வர்றாரு. மேல இருந்து ஒரு ஷூட் பண்ணான். ரொம்ப துயரமான இடம். ஆனா அதை சுத்தி பார்த்துட்டு வர்ற போது என்ன தெரியுங்களா, நினைவிடங்களுக்கு போறேன்னா எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். நினைவிடம் அப்படியே அவங்க வாழ்ந்த மாதிரியே இருக்கணும். இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதா, பிலடெல்பியால வால்ட் விட்மன் வாழ்ந்த வீட்டுக்கு கூட்டு போனாங்க. வால்ட் விட்மன் மிகப்பெரிய ஆங்கில கவிஞர். அந்த அவர் இருந்த வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அவர் வெளியில போயிருக்காருங்க, இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அமைப்பு இருக்குங்க. காபி கிளாஸ், திறந்த பேனா, காத்துல பறந்துட்டு இருக்க அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த இடத்தினுடைய உள்ள போனோடனே அந்த உணர்வு வரணும். இது நான் இங்க உள்ள போயணும்னா இதுல என்ன நான் பார்த்தேன் தெரியுங்களா, ஜான் எஃப் கென்னடி ஒருத்தருக்கு பரிசு கொடுத்துட்டு இருக்காரு. ஜான் எஃப் கென்னடியை பல படங்கள்ல நான் சின்ன பிள்ளைல இருந்து பார்த்திருக்கேன். அதனால தெரிஞ்சிருச்சு இந்த பரிசு வாங்குற ஆளை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது கீழே எழுதியிருந்தது, அது என்ன தெரியுங்களா, அந்த ஜான் எஃப் கென்னடி பரிசு வாங்குறவர்கள் கீழே சொல்றாரு, இன்றைக்கு அமெரிக்காவின் ஒப்பற்ற ஜனாதிபதி கென்னடி கையில் நான் பரிசு வாங்குகிறேன். ஒரு நாளைக்கு நானும் அமெரிக்க ஜனாதிபதி ஆகி பரிசு கொடுப்பேன். யார் தெரியுங்களா, பில் கிளின்டன். மறந்துடாதீங்க, பில் கிளின்டன். அவரை பற்றிய குறைபாடுகள் நிறைய இருக்கலாம், அவரை பத்தி 1000 இதுகள் சொல்லலாம். ஆனா என்ன தெரியுங்களா, அந்த போட்டோல கீழே இருக்கு, நானும் ஒரு நாளைக்கு மேடைக்கு வருவேன், நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகுவேன். அதான் முக்கியம். மேடைக்கு வருவேன்னா யாரும் இல்லாதப்ப மேடைக்கு வருது பெரிய விஷயம் இல்ல. நானும் ஜனாதிபதி, அந்த எண்ணம் இருக்கணுங்க. எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின அர்த்தம். எதுவாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதுவாக மாறி காட்டுதல் என்பது சாதாரண இல்ல. ஆகலாம். எனக்கு கமலஹாசன் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். 3ஆம் முறை படம் பார்த்துட்டு வர்றப்ப நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, சார் எவ்வளவு அற்புதமான கலைஞன் வாழ்கிற காலத்துல நம்ம இருந்திருக்கிறோம். அப்படி நினைச்ச நானு, அவரே ஒரு முறை என்னை கூப்பிட்டு, நான் விரும்மாண்டி படம் பண்றேன், சண்டியர் முதல்ல படத்துக்கு பேரு, அந்த திரைக்கதையை எழுதுறேன், நீங்க கூட இருக்கணுங்கிற. 6 மாசம் அந்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணேன். அப்பதான் ஒரு நாள் கேட்டார், நீங்க நடிக்கிறீங்களா? எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம், ஜல்லிக்கட்டு. நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி, நீ 2 மாட்டை பிடிக்க நான் என்ன பண்ணுவேன், நம்ம சிலபஸ்ல அதெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம், அதை படிப்பா அப்படின்னு சொல்லி மாணவர்கிட்ட கொடுத்துருவோம். நான் பயப்படுறத பார்த்து கமலஹாசன் என்ன பண்ணாருங்களா, கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்க எப்பவும் போல மைக்க பிடிங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துல நடிக்க போறது நான் ஸ்கிரீன் பிளேக்காக தான் போனேன். இன்னைக்கு வரைக்கும் நான் நடிச்சிட்டு இருக்கேன். நடிக்கிறேன்னு சொன்னா நடிக்கிறது அவ்வளவு சுலபமா சொல்லுங்க பார்ப்போம். வகுப்பு நடத்துறது எவ்வளவு கஷ்டமோ அதே கஷ்டம் மேடையில் பேசுறது. மேடையில் பேசுறது ஈஸின்னு யார் சொன்னா, இந்த இதெல்லாம் எனக்கு தெரியுமா, நடுக்க வெளியே தெரியாம இருக்குதான். ஆர்த்த சபை 101, 1001ஆம் புலவர், வார்த்தை 10,000ல் ஒருவர்னா அவை. மேடையில உட்கார 100 பேர்ல ஒருத்தர் தான் வர முடியுமா? ஆர்த்த சபை 101, 1001ஆம் புலவர். எல்லாரும் கவிதை பாட முடியுமா? இல்ல. கவிதை பாட சில பேரால மட்டும்தான் முடியும். பேசுவதற்கு 10,000ல் ஒருவர் தான் வேணுமா? ஏன் தெரியுங்களா, பேசுறது அவ்வளவு சுலபம். நம்ம இன்னும் சொல்ல போனா அதை ஒரு ஆர்ட்னே ஒத்துக்கல. இது வரைக்கும் பேசும் கலையை ஒத்துக்கிறவே இல்லை. நான் என்ன புத்தகம் எழுதிருக்கேன். ஏன் தெரியுங்களா, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ தூய உருப்பழிங்கு போழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் எனக்குன்னு கம்பன் பாடினானா. பேசும் கலை ஒரு கலைங்க. நீங்க பல இன்டர்வியூல நேர்முகத்தில் தோத்து போக காரணம்ன்றீங்களா, எடுத்துரைக்க தெரியாம போயிருந்தான். பேசுவது அவ்வளவு ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்தது. கட்டாயம் வேணும், பாடமா இருக்கணும்.
அதே மாதிரி நடிக்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேற, சினிமாங்கிறது வேற. இப்ப நான் இதய திருடன் ஒரு படத்துல நடிச்சேன், ஜெயம் ரவிக்கு அப்பா வருவேன் அந்த படத்துல. அதுல ஒரு காட்சியில அவர் டைரக்டர் என்ற சொல்றாரு, இந்த பாருங்க கையில பழ கூட இருக்கு, தக்காளி பழ கூட, சமயக்கட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு ஒய்ஃபா நடிக்கிறவங்க இந்த ஊர்வசி அக்கா அவங்க கல்பனா சமையல் பண்றாங்க, நீங்க தக்காளி பழம் தின்னுட்டு அவங்க பேசிட்டு இருக்கீங்க, கேமரா ஜன்னலுக்கு வெளியில இருக்கும், ஆக்ஷன் அப்படிமே, பழம் திங்கணும், பேசணும், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா தெரியும் உங்களுக்கு. என் கையில பழக்கூடைய கொடுத்துட்டாங்க, ஆக்ஷன்ங்கிறார் அவர் டைரக்டர் சரண். நல்லா கவனிச்சுங்க, 30 வருஷமா மேடையில் பேசி அனுபவம் உள்ளவே நான். ஆக்ஷன்ங்கிறார், 1/2 கிலோ தக்காளியை தின்னுருக்கேன், ஒரு டைலாக் வர மாட்டேங்குது, தின்னா பேச முடியல, பேசினா திங்க முடியல, அவ்வளவு தக்காளி காலியாயிடுச்சு. அப்புறம் நான் டைரக்டர் கேட்டேன், முதல்ல இருந்து நான் ஆப்பிள் திங்கவா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சிட்டார், நீங்க ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. ரொம்ப பேருக்கு புரியல நினைக்கிறேன். ஸ்லேடை சோகமாக எழுதிட்டாருங்க. ஸ்லேடை பழம்பெரும் நடிகர் அர்த்தம், பழமா திங்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அடுத்து எம்ஆர் ராதா பழைய நடிகர் மாதிரி பழம்பெரும் நடிகர். ஸ்லேடைங்கிறத ரசிக்க தேவைங்க, ஒரு சொல்லுதா இருக்கணும், 2 பொருள் வந்து நம்மளை அப்படியே வியக்க வைக்கணும். இப்ப அப்துல் ரஹ்மான் கவிஞர் ஒரு முறை சொன்னார், குடும்ப கட்டுப்பாடு இதுக்காக, ஃபேமிலி பிளானிங் இதுக்கு அவரை நாங்க பேசுவாங்க அரசுக்காகலாம், பேச வரல கவிதை எழுதி கொடுத்துரு வாச்சிருக்கேன். அது என்ன கவிதை எழுதுனாங்களா, 2 வரியில ஃபேமிலி பிளானிங் பத்தி சொன்னாராம். குழந்தை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம். ஞாபகம், குழந்தை வேண்டும் என்று பெண்கள் அரசை சுற்றினார்கள், அது அந்த காலம். குழந்தை வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுகிறது, இது இந்த காலம். அவ்வளவுதான் முடிச்சார். இந்த முதல்ல சொன்ன அரசுங்கிறது அரச மரம், 2வது சொன்ன அரசுங்கிறது கவர்மெண்ட். அப்ப அவங்க சுத்துறாங்க, இப்ப கவர்மெண்ட் சுத்துது. பாவம், நீங்க பாத்துக்கலாம், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இது போய் இந்த ஃபேமிலி பிளானிங் போய் பிரச்சாரத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படி சொல்லி, இந்த ஈச் ஒன் டீச் ஒன் தான் முந்தி. இப்ப இப்படியா, இப்ப பாருங்க, ஒரு சொல்லுதா அரசு, அது பெண்கள் சுற்றினார்கள் அந்த காலம், அரசு சுற்றுகிறது இந்த காலம். ஒரு சொல்லுதான். ஸ்லேடையில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்படி வைங்களேன், இப்ப பாடம் நடத்திட்டு இருக்காரு வாத்தியாரு, ஒரு பாட்டு வருது, இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். ஒரு பையன் எந்திரிச்சு, உங்களுக்கு பாடம் தெரியுமா அப்படின்னு கேட்டா சாதாரண வார்த்தை. அவன் ஸ்லேடையில கேட்டான் வாத்தியார பார்த்து, எப்படி ஐயா நான் உங்களை பாடையில பாக்கணும்யா அப்படின்னா. இது ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பாடையில பாக்கணும்யா. இன்னொருத்தன் கேட்டா எப்ப பாக்கலாம்யா அப்படின்னா. ஏன்னா வார வாரமா ஒரு சொல்லுதாங்க, அது 2வது பொருள் தர்றப்ப எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணாசம் ஒரு தடவை சொன்னாரு, ஒரு மடாதிபதி எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு விருந்து வச்சாராம். எல்லாரும் வந்துட்டாங்களாம். கடைமடைன்னு ஒரு ஊர், அங்க இருந்து ஒரு புலவர் வர்றாரு, தாமதம் ஆயிடுச்சு. இந்த நடுவுல ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு இடத்துல எங்க போயிட்டாரு வச்சுக்கோங்க. வர்றாரு, எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, இடம் இல்ல. உடனே மடாதிபதி அவரை பார்த்து கேட்டாராம், எப்படி, அவர் எந்த ஊருக்காரு, கடைமடை. வாரும் கடை மடையரே அப்படின்னு இருக்காரு. வாரும் கடை மடையரே 2 அர்த்தம். கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரே ஒரு அர்த்தம், கடைசியா வந்தா மடப்பையிலேன்னு ஒரு அர்த்தம். சொன்னவர் யாரு, மடாதிபதி. வாரும் கடை மடையரே. இவரே இப்படி சொன்னா புலவன் விடுவானா, அதேதான் அவனுக்கு தொழில். உடனே அவன் சொன்னா, வணக்கம் மடத்தலைவா அப்படின்னா. 2 அர்த்தம். மடத்துக்கு தலைவரேன்னு ஒரு அர்த்தம், உட்கார்ந்து இருக்க முட்டாப்பையிலே பெரிய முட்டாப்பை நீதானே அர்த்தம். இல்லைங்க, இதெல்லாம் ரசிக்க தெரிதல் என்பது சாதாரணம் இல்லை. நான் சொன்ன பாருங்க, அந்த படத்தில் நடிக்கிறப்ப எவ்வளவு கஷ்டம்ங்கிற விஷயத்த நான் எதுக்காக சொன்னா, கஷ்டம் மட்டும் இல்ல. இப்ப இந்த நிமிர்ந்ததுன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அதுல கிட்டார் வாசிக்க சொல்லிவிட்டார் சமுத்திரகனி என்னைய. இந்த டோன்ட் வரி பி ஹேப்பின்னு ஒரு பாட்டுக்கு நான் கிட்டாரை ஜென்மத்துக்கு தொட்டு கூட பார்த்தது இல்லை. அதை தூக்கி என் தோல்ல போட்டு அதுல கயிறை கட்டி 4 பேர் என்னை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு அந்த பாட்டை அந்த பார்த்துட்டு ஒருத்தர் என்னை கை விடுக்கிறார். அதுல கிட்டார் சூப்பரா வாசிக்கிறீங்க அப்படின்னா, நான் இங்க வாயா, நான் 16 புத்தகம் எழுதுனேன்ல, நீ ஒன்னையாவது வாசிச்சிருக்கியா? எனக்கு வாசிக்கவே தெரியாதுல, நான் வாசிச்சேங்கிறேன். எவ்வளவு கஷ்டம். இப்ப கமல் அவர்களுடைய பிறந்தநாளைக்கு வருதாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. ஜெயபிரதா நடிகை அவங்க இந்த சலங்கவழியில் வருவாங்கல்ல, அவங்க வந்து அவருக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா பிரமாதமான மிருதங்கம் ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க.
அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சியா போச்சு. உடனே என்ன சொன்னாங்க, கமலஹாசன் அதை வாசிக்கல அப்படின்னாங்க. ஒன்னும் தயங்கலைங்க, டக்குன்னு உட்கார்ந்து ஒரு கீர்த்தனையா அந்த மிருதங்கத்துல அற்புதமா வாசி காமிச்சார். எல்லாரும் கை தட்டினாங்க. நான் போய் கை கொடுத்தேன். என்னன்னு கேட்டாரு, புஸ்தகம் கொடுத்தாலே வாசிக்க மாட்டாங்க, நீங்க மிருதங்கத்தையே வாசிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். இந்த வாசித்தல்ங்கிற ஒரு சொல்லு புத்தகத்துக்கே வாசிக்க மாட்டாங்க, மிருதங்கத்தை எல்லாராலையும் வாசிக்க முடியுமா? மிருதங்கம்னு எழுதுனா வாசிக்கலாம், எல்லாத்தையுமே வாசிக்க முடியுமா? இசை அறிவு எவ்வளவு முக்கியமான விஷயம். காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னா எல்லாவற்றிலும் இசை இருக்கிறது. எங்க இருந்து வருதுங்க ஞானம்? நீங்க பாரதியார் வேற எதுவும் படிக்க வேண்டாங்க, வசன கவிதைகள் மட்டும் ஒரு பகுதி படிச்சு பாருங்களேன். யாரும் வாத்தியார் வேண்டாம், சொல்லி கொடுக்க வேண்டாம், அழகா இருக்கும். பாம்பு பிடாரன் மகிடி ஊதுகிறான். பாம்பு பிடாரன் பாம்பு பிடிக்கிறான் இல்லையா, மகிடி ஊதுகிறான். நாகம் எழுந்து ஆடுகிறது. ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாரதி, இந்த நாகம் எங்கிருந்து வருகிறது? குழலில் இருந்தா இல்லை, காற்றில் இருந்தா இல்லை, அவன் வாயில் இருந்தா இல்லை, அவன் ஞானத்தில் இருந்து வருகிறது அப்படிங்கிறார். எல்லாரும் தான் பாடுறாங்க, ஆனா சிலர் பாடினா மெயின் இருக்கிறமே, ஏன்? ஒரு வைப்ரேஷன் டச் பண்றாங்க அப்படியே. அதான் பெரிய விஷயம். நமக்கு நம்மளை பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கணும். இதெல்லாம் வேணும். சினிமா உலகத்துக்கு போற போது நான் ஆச்சரியப்பட்டது என்னன்னா, அந்த உலகம் வேற, அதுக்கு தயாராகிறது முக்கியம். நம்முடைய கல்வி உலகம் ஆச்சரியமான ஒன்று இருக்கு. உலகம் பூரா பயணப்படுறப்ப எல்லா இடத்துலயும் உங்க சொன்னாங்க கூட, ஐயா கூட, இந்த கல்லூரி கோவையினுடைய ஒரு மூலையில இருக்குன்னு. நான் சொல்றேங்க, இங்க படிச்ச உலகத்தின் அத்தனை மூலைகளிலும் இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். அது வேணுங்க. 2 முறை நோபல் பரிசு பெற்ற மேரி கியூரி, இந்த அம்மா 2 முறை நோபல் பரிசு, எந்த ஆணும் சாதிக்கல, 2 முறை நோபல் பரிசு வருது. அந்த அம்மா அதுக்கு தான் கண்டுபிடிச்ச பொருள்களுக்கு காப்பிரைட் வாங்கல, தெரியுமா உங்களுக்கு? காப்புரிமை வாங்கல. அதை காட்டும் தான் கண்டுபிடிச்ச ஒரு பொருளுக்கு, ஒரு கனிமத்துக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? பொலேனியம் பேர் வச்சாங்க. பொலேனியம். ஏன் இந்த பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நான் பிறந்தது போலந்து, ஜெர்மனியில போலந்து நாடு. இந்த கனிமத்தை உச்சரிக்கிறப்பெல்லாம் எங்க நாட்டுடைய பேர் அதுல வரணும், அதுக்காக நான் பேர் வச்சேன்னு சொன்னா எனக்கெல்லாம் ஒரு ஆசை இருந்தீங்களா? நம்ம நாட்டுல யாராவது, ஏன் நம்ம கல்லூரியில யாராவது ஏதாவது ஒரு பெரிய சாதனை பண்ணி உலக புகழ் பெற்று ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுக்கு தமிழ்னு பேர் வச்சீங்கன்னா உலகம் முழுவதும் அந்த தமிழ் கொஞ்சம் கேட்ட முடியாதா? ஏன்னா இதை நான் ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட்ல போய் சொல்ல முடியாது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். நீங்க அறிவியலாளர்கள், நீங்கள் விஞ்ஞானிகள், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள். எந்த மாற்றம் வந்தாலும் சரி அதுக்கு தயாரா இருக்கக்கூடியவங்க. எத்தனையோ பேர் நீங்க படிச்சிருக்கலாம். பிசினஸ் பத்தி படிக்கிறப்ப நான் சிகாகோ போனப்போ ஒரு ஆச்சரியம் பார்த்தேன். அங்க இருக்கக்கூடிய அந்த ராக்பெல்லருடைய பவுண்டேஷன் தான் சொன்னாங்க பாருங்க, வர்ற நிதியில ஒரு பகுதியை வந்து நல்ல காரியத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ராக்பெல்லர் பவுண்டேஷன் உலகத்துல பெருசு. அந்த ராக்பெல்லருடைய ஆபீஸ்க்கு போயிருந்தாங்க, நம்ம நண்பர்கள் வேலை பார்க்கறாங்க. அதனாலதான் அதுல ஒரு புத்தகத்துல ஒரு செய்தி போட்டிருக்குங்க. என்ன தெரியுங்களா? உலகத்துல எண்ணெய் மூலமாக அதிகம் சம்பாதிச்சவர் அவர் தான். உண்மையிலே அவளோட யாரும் சம்பாதிக்கல. ஆனா அவருடைய சம்பாத்தியத்துல திடீர்னு ஒரு சரிவு எப்போ வந்தது தெரியுங்களா? தாமஸ் ஆல்வா எடிசனால வந்திருக்கிறாங்க. என்னடா இவருக்கு அவருக்கு என்ன முன்பகையா? இல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சதுனால அந்த எண்ணெய் வீடுகள்ல இருக்கிற வழக்கம் நின்று போச்சான். திடீர்னு மண்ணெண்ணெய் போய் யாரும் வாங்காம இருந்தா என்ன ஆகும்? இது என்ன, ஒரு விஞ்ஞானம் இன்னொரு விஞ்ஞானத்தை தூக்கி அடிக்குது அப்படியே. அப்ப இது இப்படி சரிவா இருந்தது, மீண்டும் அது எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? 1903 ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்ச உடனே திரும்பவும் சரியாயிடுச்சான். ஏன் தெரியுங்களா? விமானத்துக்கு ஒயிட் பெட்ரோல் தான் வேணும், அதுக்கு இந்த எண்ணெய் பூரா போய் சேர்ந்துச்சான். விஞ்ஞானம் இன்னொரு விஞ்ஞானத்தை ஜெயிக்குங்க. இந்த விஞ்ஞானங்களை பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த நூற்றாண்டுல பிறந்த நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நூலகங்களை தேடி அலைய வேண்டியதில்லை. உங்க கையில இருக்கக்கூடிய அந்த செயலி அப்படின்னீங்கன்னா போதும், உடனே எல்லாம் கொண்டு கொடுக்கும். அப்படியே கொண்டு கொடுத்தோம். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். வாஷிங்டன்ல நூலகத்துக்கு போயிருந்தேன். அந்த நூலகம் வந்து 2 நாள் 3 நாள் சுத்தி பார்க்க வேண்டியது. தாமஸ் ஜெபர்சன் அமெரிக்க ஜனாதிபதியுடைய நூலகம் பேர்ல வச்சிருக்காங்க, அவர் பேர்ல இருக்கு. அவர் படிச்ச நூல்கள் அவர் இடத்துல இருக்கு. சுத்தி பார்த்து வந்து சாயங்காலம் உட்காந்து கால் வலிக்குது உட்காந்துட்டேன். இதுல இருக்க புத்தகத்தை என்னைக்கு படிக்க போறோம் அப்படின்னு என் கூட வந்தவர் சொன்னாரு, ஒண்ணு கவலைப்படாதீங்க, இங்க வாங்க கூட்டு போனாங்க. இதே மாதிரி இங்க ஒரு பளிங்கு மேடை இருக்குது. அந்த
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில பிரிவுல இதுல உள்ள வந்து ஒரு கணினி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்த இதுல எந்த இது உங்களுக்கு வேணும், நான் உடனே அந்த ஜெபர்சனுடைய அந்த பகுதி அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் தொட்டாரு, அது வந்துருச்சு. அத்தனை ரேக்கும் அதுல சுத்திக்கிட்டே வருது. இதுல எந்த புத்தகம் வேணும், நான் ஒரு புத்தகத்தினுடைய பேர் சொன்னேன், அது எதுல இருக்கோ அதை தொட்டாரு, புத்தகம் வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சு. புத்தகமே இ புக் உங்களுக்கு தெரியும், எந்த பக்கம் வேணும், 7ஆம் பக்கத்துல இருந்து 17ஆம் பக்கம் வரைக்கும் வேணும். உடனே போட்டோ ஜெராக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது என்ன பண்றாங்க, போட்டோ காப்பின்னு போடுறாரு. ஜெராக்ஸ் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஜெராக்ஸ் அதை கண்டுபிடிச்சவருடைய பேர். நம்ம அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா, ஜெராக்ஸை கூட்டு வாங்கிட்டு நம்ம. போட்டோ காப்பி தான் என்னுடைய பேரு. சரி, டச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. கீழே வர்ற போது என்னுடைய போன் நம்பர் இருந்ததுனால என்ன கூப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க அந்த இதை சொல்லியிருக்கீங்க, வந்து வாங்கிக்கோங்க. மெசேஜ் வருது. போனா நான் என்ன பகுதி கேட்டனோ அந்த பகுதியினுடைய அந்த 17 பக்கமோ அது போட்டோ காப்பி பண்ணி என்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு பணம் வாங்கிட்டாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா இந்த 17 பக்கத்தை நான் இந்த புத்தகத்தை பார்க்கணும்னா என்னால எப்படி பயணம் பண்ணிருக்க முடியும்? இதை நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து செய்யலாம், உங்க கையில் இருக்கக்கூடிய ஆப்ல செய்யலாம். அத்தனை விஷயங்கள் இருக்குது. எத்தனை விஞ்ஞானம். அதுவும் சிங்கப்பூர் போயிருந்தப்ப ஒரு மலேசியால பார்த்தேன். 10 மலை முருகன் கோயிலுக்கு போய் நேர்முகர்ணம் பண்றான். அப்ப கூட்டமா இருக்க பகுதியில் போறப்ப ஜிபிஎஸ் என்ன சொல்ல தெரியுங்களா, இந்த பகுதியில் போனீங்கன்னா 7 நிமிஷம் ஆகும், இதை போகாதீங்க, இந்த பக்கம் போங்க 3 நிமிஷத்துல போலாம், அதே சொல்லுதுங்க, நிர்ணயிக்குது. ஆச்சரியமா இருக்குது. அப்படியே இந்த நூற்றாண்டுல மேல இருந்து ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவோம்ல, கடவுள்னு நம்ம நம்புறோம், சேட்டலைட்னு அவன் சொல்றான், அது அத்தனையும் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்படியும் வாங்கிக்கலாம். இந்த விஞ்ஞானம் நமக்கு கை கொடுக்குதுங்க. இந்த விஞ்ஞானத்துல நம்ம அதோட பழகிட்டோம்னா போதும். எனக்கு இன்னைக்கு கூட இந்த மெசேஜ் கொடுக்கறது அது பண்றது சரியா தெரியாது. எனக்கு கமலஹாசன் தான் பழகி கொடுத்தாரு. ஒரு நம்பர் கேட்டாரு, நான் சொல்றேன் எழுதிக்கங்க, மெசேஜ் பண்ணுங்க, தமிழ் யாராவது இருக்காருங்க அப்படின்னாரு. என்ன சரிங்களா, அவருக்கு அந்த நம்பரை மெசேஜ் பண்றோம்னு சொல்லி தேவையில்லாத 50 பேருக்கு அனுப்பிட்டேன். அவங்க எல்லாம் போன் பண்ணி எதுக்கு அனுப்புறீங்க எனக்கு தெரியல. கடைசி அவருக்கு ஒரு எம்டி மெசேஜ் வர அனுப்பிட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், பரவாயில்ல, முயற்சி பண்றீங்க, பண்ணுங்க, தயாராகுங்க, அதான் முக்கியம். சிங்கப்பூர்ல அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறதுல உள்ள போனப்ப ரிசப்ஷன்ல பெரிய ஸ்கிரீன் இருக்கு. எந்நேரம் அதுல டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். நான் குடும்பத்தோட போயிருந்தேன், கொஞ்சம் அவங்க எல்லாம் ஷாப்பிங் போயிருந்தாங்க, நான் வந்துட்டேன். வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். அங்க இருந்து அந்த பணியாளர் ஒரு பெண் வந்து என்கிட்ட, நீங்க அதுல ஆடணுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அந்த ரஜினி முருகன்ல ஒரு ஸ்டெப்பு போடுற நான் மட்டும் பாடு எனக்கு தான் தெரியும், இந்த கடைசி பாட்டுக்கு. அதனால நான் அதுக்கு இல்ல, நீங்க ஆட வேண்டாம், இங்க வாங்கன்னு கூட்டு போய் அந்த ஸ்கிரீன் பக்கத்துல ஒரு சின்ன கேமரா இருந்துச்சு, அதுகிட்ட போய் நில்லுங்கன்னாங்க. நான் போய் முகத்தை பத்திரம் அப்படி வச்சு நின்னேன். முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்கிரீன்ல பேயா தலையை வச்சு போட்டு ஆடி இருந்தார்ல, அவன் மூஞ்சில என் மூஞ்சி போய் பொறிச்சிட்டாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எங்க குடும்பமே வருது. 70mm நான் ஆடுறத பார்த்து எங்க மனைவிக்கு திகைப்பு. அப்படியே இந்த போன மட்டும் வந்தப்ப நீங்க ஆடின ஆட்டமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கண்ணீர் மல்ல, ஐயோ இந்த பாருங்க இந்த அம்மா பண்ண கூத்து. என்ன தெரியுங்களா, இது நம்மளை விடுங்க, கையும் காலும் இயங்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய மனசுல என்னென்ன சந்தோஷம் இருக்குமோ அவ்வளவே அந்த விஞ்ஞானம் மாற்றி கொடுக்குதுன்னு சொன்னா, விஞ்ஞானம் விண்வெளிக்கு போறது மட்டும் இல்லைங்க, வேதனையை தீர்க்கவும் தான். மறந்து விடாதீர்கள். கலாம்கிட்ட கேட்கிறாங்க, உங்கள் சாதனைகளில் சிறந்தது எது? பொக்ரான் அணுகுண்டுன்னு சொல்ல போறாரு, அதை சொல்ல போறாரு. அதை எதுவும் சொல்லல. ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளை எந்திரிச்சு என்கிட்ட பேசிச்சு, எனக்கு காலில் போட்டிருக்கக்கூடிய இந்த இது வந்து 4 கிலோவுக்கு மேல வெயிட் இருக்கு, என் உடம்ப காட்டுல வெயிட்டா இருக்கு, என்னால தூக்கி நடக்க முடியலன்னு சொல்லிச்சு. அன்றைக்கே நான் ஓடி வந்து என்னுடைய மற்ற சக விஞ்ஞானிகள்கிட்ட பேசி என்ன முடிவு பண்ண தெரியுங்களா, அத வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து, டியூராலிமனுடைய மாதிரி விமானம் கட்டுவதற்கான மெல்லிய தகடு மாதிரி உறுதியானதாக, அதே நேரத்துல வெயிட் இல்லாததாக இருக்கிற ஒண்ண வச்சு நான் கண்டுபிடிச்சோம். 4 கிலோவை 400 கிராமா மாத்தி அந்த பிள்ளைக்கு கொடுத்த உடனே அது ஓடி காமிச்சிட்டாங்க. அதை மாட்டிக்கிட்டு அது ஓடி காமிச்சிட்டு, என் விஞ்ஞானம் வெற்றி அடைகிறது என்று சொன்னால் மனிதாபிமானம் இல்லாத விஞ்ஞானத்தால் பயனில்லை என்பதுதான் நமக்கு தெரிந்த அற்புதமான ஒன்று. ஆக எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு நமக்கு காலம், நேரம் இருக்கிறது, நல்ல கல்லூரி இருக்கிறது, நல்ல வளாகம் இருக்கிறது. மனம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றியோடு சாதித்துக்க வேண்டும். நல்ல சமயமடா, நழுவ விடுவேனா என்பதை போல சாதித்து காட்டுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
முத்தாய்ப்பாய் கருத்துக்களை மத்தாப்பு சிரிப்பொழியில் தித்திப்பாய் கொடுத்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. இன்றைய போட்டு அமரும் பேச்சு, தன்னம்பிக்கை தரும் தன்னிறைவு பேச்சு. நன்றி 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 ஐயா. Distribution of prizes.